தொடர்ந்து 3 முறை ஜெயிக்கிறது அப்படிங்கிறது தான் அவர்கள் யாராக இருந்தாலும் எந்த கட்சியில் இருந்தாலும் அது ஒரு மிகப்பெரிய சாதனை. ஒரு சட்டமன்ற தொகுதியில் நன்னில தொகுதியிலேயே அது நடக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து இட்ஸ் ரியலி அ மேஜிக். அந்த மேஜிக் ஏன் நடக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர்கள் மக்களோடு இருக்கின்ற அந்த நல்ல உறவு. காமராஜர் சாரை பொறுத்தளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்வியில் ஒரு புரட்சியவே செய்தார் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ நீங்கள் ஒரு சர்வேக்காகவே எடுத்து பார்த்துக்கணும். இவருடைய அந்த 3 டேர்மில் வந்து அந்த பாலிடெக்னிக்கில் படித்த பசங்களோட வாழ்க்கை தரம் எப்படி மாறியது, அதே ஆர்ட்ஸ் காலேஜில் 2 ஆர்ட்ஸ் காலேஜ்லேயும் படித்த அந்த பொம்பளை பசங்களோட வாழ்க்கை தரம் வந்து எப்படி மாறி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. நன்னிலம் அப்படிங்கிற அந்த டெல்டா பெல்ட்ல ஒரு ஊர், ஒரு சட்டமன்ற தொகுதி முழுக்க முழுக்க காவேரியை நம்பியிருக்கின்ற ஊர், தண்ணீரை நம்பியிருக்கின்ற ஒரு 3 முறை ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவும் 1 முறை அமைச்சராகவும் இருந்த வகையில் சின்ன சின்ன பாலங்கள், பெரிய பாலங்கள் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட பாலங்களை அவர் உருவாக்கினார். திருவண்ணாமலையில் வேலு போட்டுட்டு வர பாலம் அவர் போட்டுட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே திறந்து வச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அடிச்சுட்டு போன கதைகள்லாம் இங்கே விழுப்புரத்தில் அதே மாதிரி தான். இந்த டெல்டா பெல்ட்டில் போடுகின்ற எந்த பாலமாவது எங்கேயாவது வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு, தண்ணியோட காவேரியோட போயிடுச்சு அப்படின்லாம் எந்த உதாரணமும் சொல்லுவாங்க. இப்போ நன்னிலம் தொகுதியை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு இஸ்லாமியருக்கும் ஏதோ ஒரு வகையில் அவங்க குடியிருக்கின்ற பகுதிகளில் ஒரு சாலை போட்டதாக இருக்கட்டும், ஒரு மேம்பாலம் போட்டதாக இருக்கட்டும், அந்த குழந்தைகளுக்காக கட்டின ஸ்கூலாக இருக்கட்டும், அதெல்லாம் இப்போ சாதனை கிடையாதா? அப்போ 96ல் அந்த குண்டு வெடிப்பில் எத்தனை இஸ்லாமியர்களை கைதிகளாக கருணாநிதி மாற்றினார், அதை பற்றி எத்தனை ஏகப்பட்ட புத்தகங்கள் வந்திருக்கு. இஸ்லாமியர்களை எப்படியெல்லாம் வதைத்தார் கருணாநிதி, இஸ்லாமியர்களை தீவிரவாதினி எப்படி அவர் சொன்னார் அப்படிங்கிறதுக்கெல்லாம் 1008 டாக்குமெண்ட்ஸ் புக்காக இருக்குது. அப்போ அதெல்லாம் படித்த மக்கள்னாலும் அட்லீஸ்ட் காது வழியாக கேட்ட மக்கள் இருக்காங்கல்ல, அப்போ அத்தனை இஸ்லாமியர் எப்படி குட்டாம்பாக்கில் ஓடி போய் அப்படியே உங்களுக்கு புதிய சொறையில் குத்துவாங்களா? ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக டெல்டா பகுதி அப்படின்னு சொன்னாலே அது திமுகவுடைய கோட்டை அப்படின்ற மாதிரி ஒரு பிரமையை உருவாக்கி வச்சுருப்பாங்க. ஆனால் தொடர்ந்து 3 முறையாக அதிமுகவுடைய சட்டமன்ற வேட்பாளராகவும் அதே போல் முன்னாள் அமைச்சராகவும் இருக்கக்கூடிய திரு காமராஜ் அவர்கள் தான் தொடர்ந்து அங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு. இந்த முறையும் அந்த தொகுதிகளில் அவர் தான் இந்த முறையும் சட்டமன்றத்தினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். காமராஜ் அவர்கள் அந்த தொகுதிக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் செஞ்சுருக்கிறாங்க, எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனம் அப்படின்றது குறித்து தான் நாச்சால் சுகந்தி அவர்களோடு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம். முதல்ல நான் ஆரம்பத்தில் ஒரு முன்னுரையில் சொன்ன முறையே டெல்டா அப்படின்னாலே ஒரு திமுகவுடைய அங்கே தான் பாரம்பரியமாக அவங்க வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கும். அதை தாண்டி தொடர்ந்து 3 முறையாகவே முன்னாள் அமைச்சர் காமராஜ் தான் அங்கே வெற்றி பெற்றுட்டு வராங்க. முதல்ல அந்த தொகுதி முதலே எத்தகைய தன்மை கொண்டது, தொடர்ந்து அதிமுக அங்கே தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கான காரணம் என்ன? அதான் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, திமுகவின் கோட்டை அது அப்படிங்கிறது, அதுவே வந்து ஒரு போலி பிம்பம். கோட்டை அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கி வந்து எப்படி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கின்ற அதை சுற்றி இருக்கின்ற ஒரு 22 தொகுதிகளில் வந்து பெரும்பாலானவை அது அதிமுக தான் ஜெயிக்கும். அது அம்மா காலத்துலேயும் சரி, இப்போ எடப்பாடியார் காலத்துலேயும் சரி. அதை வந்து நீங்கள் அசைக்கவே முடியாது அப்படிங்கிறத வந்து திரும்ப திரும்ப ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அங்கே வந்து திமுக கனவுலையும் ஜெயிக்க முடியாது, நிஜத்துலையும் ஜெயிக்க முடியாதுங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. ஆனால் திருவாரூரை பொறுத்தவரைக்கும், பர்டிகுலராக திருவாரூர் பகுதியை பொறுத்தளவுக்கு அது கருணாநிதி அவர்கள் பிறந்த ஊர் அப்படிங்கிறதுனாலேயே அதை சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையும் இருக்கின்றவர்கள் திமுகவை கண்மூடித்தனமாக ஆதரிப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பொய். திமுகவை ஆதரித்தார்கள். அது எப்போ அப்படின்னீங்கன்னா அண்ணா காலத்தில் திமுகங்கிற ஒரு உணர்வு இருந்தது இல்லையா, ஒரு கொள்கை ரீதியாக ஆதரித்த ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடி வேணால் வந்து திமுகவை அந்த கொள்கைக்காக ஆதரித்தவர்கள். என்னைக்கு கருணாநிதி கையில் கட்சி வந்ததோ அன்னையிலிருந்து அவர் வந்து முதலில் இந்த சர்க்காரியா கமிஷன், அவர் நீதிபதி சர்க்காரியா வந்து கருணாநிதி அவர்கள் சயின்டிஃபிக்காக ஊழல் பண்ணுறதுல மன்னர் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகான ஒரு மக்கள் மனநிலைமையில் உருவான மாற்றம் இருக்குல்ல, அது வந்து அந்த கோட்டைன்ல எனக்கு திமுகவுக்கு எங்கேயுமே கிடையாது. இப்போ சென்னையை கூட கோட்டைன்பாங்க. ஆனால் சென்னையை நீங்கள் கோட்டை அப்படின்னா சென்னையில் இருக்க 12-13 தொகுதிகள் அப்படியே காலங்காலமாக அது திமுகவுக்கு தானே வரணும். இடையிலேயே அதிமுக வருது, இல்லை வேறு கட்சிகளையே வருது. அப்போ இந்த கோட்டை அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கே ஒரு கோட்டைனா ஒரு நீங்கள் அந்த கோட்டைங்கிற வார்த்தையை எங்கே இருக்குது, நீங்கள் வரலாற்றுலேருந்து எடுக்கிறீங்க. இப்போ வேலூர் கோட்டை எதுக்கு வச்சுருக்காங்க, அதை சுற்றி எதுக்கு அகழியெல்லாம் வச்சுருக்காங்க, அந்த அகழியில் எதுக்கு தண்ணியெல்லாம் நிரப்பி வச்சுருக்காங்க, எவனும் உள்ளே வரக்கூடாது, பகைவர்கள் உள்ளே வரக்கூடாது. அப்போது நீங்கள் வந்து இது கோட்டைன்னு சொன்னீங்கன்னா திமுகவோட கோட்டை அது திருவாரூர் மாவட்டத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, தஞ்சாவூர் ஒட்டுமொத்த
ஒருங்கிணைந்த தஞ்சையை எடுத்துக்கொண்டாலும் சரி, இங்கே சென்னையை எடுத்துக்கொண்டாலும் சரி, யாருமே உள்ளே என்ட்ராகாமல் இருந்தால் தான் அது கோட்டை. யாராவது ஒருத்தர் உள்ளே நுழைஞ்சிட்டாலும் அது ஓட்டை விழுந்த கோட்டை. சரிங்களா? அப்போ இவங்க சொல்கிறது என்னதுன்னா ஓட்டை விழுந்த கோட்டை. அப்படி ஒரு அந்த இவங்க சொல்கிற அந்த கோட்டையில் ஒரு பெரிய ஓட்டையை போட்டவர் தான் எங்களுடைய அமைச்சர், முன்னாள் அமைச்சர் திரு காமராஜ் அவர்கள். அது 3 முறை நீங்கள் சரி ஒரு வாட்டி நுழைஞ்சா தெரியாமல் ஏதோ ஒரு பை மிஸ்டேக் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். 2 வாட்டி இது பண்ணினா சரி அந்த மிஸ்டேக் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். 3ஆவது வாட்டியும் அதாவது கன்சிக்வெண்ட்டாக தொடர்ந்து 3 முறை ஜெயிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அவர்கள் யாராக இருந்தாலும் எந்த கட்சியில் இருந்தாலும் அது ஒரு மிகப்பெரிய சாதனை தான். ஸோ அப்படியான ஒரு சாதனையை திருவாரூரில் அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கின்ற ஒரு சட்டமன்ற தொகுதியில் நன்னில தொகுதியிலேயே அது நடக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து இட்ஸ் ரியலி அ மேஜிக். அந்த மேஜிக் ஏன் நடக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர்கள் மக்களோடு இருக்கின்ற அந்த நல்ல உறவு, மக்களுக்கும் அவர்களுக்கும் இருக்கின்ற நல்ல உறவு. 2வது அந்த எம்எல்ஏங்கிற காலகட்டத்தில் 5 வருடங்களில் அவர்கள் மக்களுக்கு செய்கின்ற விஷயங்கள், மக்களுக்கும் ஊருக்கும் நேரடியாக பயன்பெறக்கூடிய விஷயங்களை செய்தல், இதுதான் வந்து அந்த கோட்டைக்குள் ஓட்டை போடும் மிக முக்கிய காரணம். இப்போ தொடர்ந்து இப்போ அந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா உதயசூரியன் சின்னத்தில் நிலை முபாரக் அவர்கள் இப்போ வேட்பாளராக நிற்கிறாரு. அவர் பலவிதமான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு. என்னென்னா இது வந்து நிராகரிக்கப்பட்ட கூட்டணி, தொகுதி மக்களே கைவிடப்பட்டது, இந்த தொகுதிக்கு ஒன்றும் செய்யலை அப்படின்ற மாதிரி பல குற்றச்சாட்டுகள் வைக்கிறாரு. முன்னாள் அமைச்சர் காமராஜ் அந்த தொகுதிக்கு என்ன தான் செஞ்சுருக்கிறாரு, எதிர்க்கட்சிகளுடைய விமர்சனத்தில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குது? இல்லை, அவர் மதிப்புக்குரியவர் தான் நெல்லை முபாரக் அவர்கள். போன முறை எங்களுடன் கூட்டணியில் இருந்தால் எங்களுடன் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டார். இந்த முறை காலத்தின் சூழ்நிலை அவர் எதிர்ப்புறத்தில் இருக்கிறார் அப்படின்றதுனால அவர் அதிமுகவை எல்லா இடங்கள்லையும் கடுமையாக விமர்சனம் செய்தவராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அவர் பாஜகவை எதிர்க்கிறார் அவ்வளோதான். பட் அதிமுகவோடு அவர் இணக்கமாகத்தான் இருக்கிறார். அது இல்லைன்னு அவருமே மறுக்க மாட்டார். எனக்குமே அவர் ஒரு நல்ல ஒரு மூத்த சகோதரர் போன்றவர் தான். ஸோ அவருடைய குற்றச்சாட்டு அப்படிங்கிறதுனா அரசியலுக்காக அவர் எடுத்து வைக்கிறார், அவ்வளோதான். இந்த தேர்தலுக்காகவும் அரசியலுக்காகவும் தான் அதை எடுத்து வைக்கிறாரே ஒழிய உண்மையில் மனப்பூர்வமாக அந்த குற்றச்சாட்டுகளை சொல்கிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரிஜினல் திமுககாரர் இருப்பார்ல, திமுக கட்சியோட அடிப்படை உறுப்பினராக இருக்கின்ற எந்த ஒரு நபருமே இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை எங்களோட அமைச்சர் மேலே வைக்கிறதுக்கு முன் வர மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவர் 3 முறை அமைச்சராக இருந்த காலகட்டங்களில் அந்த ஊரில் ஒவ்வொரு துறையிலும் அவர் செய்த சின்ன மாற்றங்கள்லேருந்து பெரிய மாற்றங்கள் எல்லாத்தையுமே அவங்க விட்னஸ் பண்ணுறாங்க. பார்த்துட்டு இருக்க காரணத்தினால அது யாருமே அப்படி வைக்க மாட்டாங்க. ஒரு திமுக காரரே பக்கத்து தொகுதியில் இருக்கிற ஒரு திமுக காரரோ யாருமே அப்படி வைக்க மாட்டாங்க, அதுதான் உண்மை. ஏன்னா நன்னிலம் அப்படிங்கிற அந்த ஊர் வந்து காவேரியை டிபெண்ட் பண்ணி இருக்கிற ஒரு ஊர். இங்கே திருச்சி தஞ்சாவூர்லேருந்து கடைசி நாகப்பட்டினம் வரைக்கும் சீர்காழி சிதம்பரம் இந்த ஃபுல்லாக அந்த காவேரி பெல்ட் ஃபுல்லாக அதில் வந்து நன்னிலம் வந்து காவேரியை டிபெண்ட் பண்ணி இருக்கிற ஒரு ஊர். ஸோ அங்கே வந்து காவேரியில் தண்ணி வந்தால் உங்களுக்கு விவசாயம் பயங்கர செழிப்பாக இருக்கும். இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஒட்டுமொத்த டெல்டா பெல்ட்டுமே வாடி போயிடும். ஸோ அந்த வகையில் அங்கே வந்து நன்னிலம் அப்படிங்கிற அந்த டெல்டா பெல்ட்டில் ஒரு ஊர், ஒரு சட்டமன்ற தொகுதி முழுக்க முழுக்க காவேரியை நம்பியிருக்கின்ற ஊர், தண்ணீரை நம்பிக்கின்ற ஒரு ஊர். அப்போ அந்த அந்த ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ரிசோர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிலமும் நீர் வளமும் தான். அப்போ நீருக்காக ஒரு தண்ணீருக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்போ நீங்கள் வந்து நான்லாம் சிதம்பரத்தில் படித்தேன். அப்போது நான் படிக்கிற காலகட்டத்திலலாம் மழை பெஞ்சதுன்னா யூனிவர்சிட்டி விட்டு எங்கள் ஹாஸ்டலை விட்டு வெளியே போய் காலேஜுக்கு போயிட்டு வர முடியாது, அந்தளவுக்கு தண்ணி தேங்கிடும். அப்போ அந்த அது என்டையர் அந்த டெல்டா பெல்ட்லேயுமே அந்த தண்ணீர் தேங்குதல் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. அப்போ வந்து மழை காலத்தில் கல்லூரிக்கோ இல்லது பள்ளிக்கோ செல்வதுங்கிறது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். தண்ணி வடிஞ்சால் தான் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு ஊரில் வந்து உங்களுக்கு வந்து இந்த மேம்பாலங்கள் தான் வந்து மக்களுக்கு வந்து மிக முக்கிய பாசிங் வே, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் இவர் இந்த 3 முறை காமராஜ் சார் 3 முறை ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவும் ஒரு முறை அமைச்சராகவும் இருந்த வகையில் சின்ன சின்ன பாலங்கள் பெரிய பாலங்கள் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட பாலங்களை அவர் உருவாக்கியிருக்கார். அதனால தான் நான் வந்து அதை சொன்னேன், ஒரு திமுக காரர் கூட அவர் மேலே விரல் நீட்டி குற்றம் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னைக்கு இந்த வாழ்வுகளும் வசதிகளும் பெருகி போன காலத்தில் டிரான்ஸ்போர்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு இடத்துல வந்து நீங்கள் 2 வீலரில் போகிறதோ, கால்நடையாக போகிறதோ, பஸ்ஸில் போகிறதோ, காரில் போகிறதோ ரொம்ப முக்கியமானது. அப்போ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த பாலங்கிறது மற்ற ஊரில் இருக்கிறத விட இந்த மாதிரி நீர்நிலை பகுதிகளில் பாலம்ங்கிறது ரொம்ப அவசியம். ஸோ அந்த மாதிரி ஊரில் ஒரு நன்னிலத்தில் இருக்கிற
சுற்றி இருக்கிற பல கிராமங்களில் வந்து நிறைய பாலங்கள் அவர் போட்டிருக்காரு அப்படிங்கிறது தான். இந்த முறை வந்து அவருக்கு வந்து பெரிய காம்படிட்டராக ஏன் வந்து திமுக சென்னையில் வளர்ச்சி திட்டனாலே திமுக பாலங்களை தானே சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் சொல்கிறாங்கல்ல, சென்னையில் அவங்க போடுற பாலத்துக்கு காரணம் அது வேறு சார். அது வந்து கட்டிங் கரப்ஷன் வந்து 30% கிடைக்குங்கிற இடத்துல தான் அவங்க வந்து இப்போ இந்த ஆட்சியிலையுமே அந்த இது இருக்கு இல்லையா, நம்மளுடைய கிண்டி காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து மத்திய கைலாஷ் வரைக்கும் ஒரு பாலத்தை போட்டு விட்ருக்காங்க. அந்த பாலத்தில் போகிறதுக்கு மக்கள் பயப்படுறாங்க தெரியுமா? நிறைய நியூஸ் சேனல்ஸ் வந்து அது இப்பயே ஆடுதுன்னு சொல்கிறாங்க. தைரியம் இருக்கிற யாரும், ரொம்ப உலகத்திலேயே நான் வீரன்னு சொல்கிறவங்க யாரும் கூட அந்த பாலத்தில் ஏறி இறங்குறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா இப்பயே அது போட்ட ஒரு 2 மாதங்களிலேயே அது வந்து அதோட வலுவை இழந்து விட்டது. அது என்னைக்கா இருந்தாலும் அது ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகும் அந்த பாலத்தில். இப்போ அந்த மாதிரியான பாலங்களை எல்லாம் அதிமுக ஒருபோதும், அது நன்னிலம்னு இல்லை, எந்த ஊர்லேயும் அதிமுக வந்து இப்படி மக்களோட உயிருக்கு சேதம் விளைவிக்கக்கூடிய பாலங்களை அது ஒரு நாளும், ஏன்னா 30% கமிஷன்னா அப்புறம் 70%ல் அவங்க என்ன வேலை பார்ப்பாங்க, கான்ட்ராக்டர்ஸ், அது இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து அந்த பாலம் வந்து லைஃப் லாங்காக சென்னை மாதிரி ஒரு பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் வந்து நீங்கள் 30% கமிஷனில் நடந்த ஒரு பாலம்ன்றதுக்கு அது ஒரு உதாரணம், அந்த மத்திய கைலாஷ் பாலம். பட் இங்கே வந்து அதிமுக காலகட்டங்களில் நன்னிலம் மாதிரி இல்லாமல் எல்லாம் அந்த டெல்டா பெட்டில் போடுகின்ற எந்த பாலமாவது எங்கேயாவது வந்து அடிச்சுட்டு போயிருக்குது, தண்ணியோட காவேரியோட போயிடுச்சு அப்படின்லாம் எந்த உதாரணமும் சொல்ல முடியாது. திருவண்ணாமலையில் வேலு போட்டுட்டு வர பாலம் அவர் போட்டுட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே, திறந்து வச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அடிச்சுட்டு போன கதைகள்லாம் உண்டு. இங்கே விழுப்புரத்தில் அதே மாதிரி நடந்தது உண்டு. அந்த மாதிரியெல்லாம் வந்து அதிமுக ஆட்சி காலத்திலும் சரி, அதிமுக போட்ட பாலங்களும் சரி, அந்த மாதிரி நடந்தது கிடையாது. குறிப்பாக இப்போ நீங்களே சொன்னீங்க, அந்த டெல்டா பகுதிங்கிறது ஒரு காவேரி விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு பகுதி தான். குறிப்பாக என்னென்னா விவசாயிகளுக்கு, விவசாயத்துக்கு எம்எல்ஏயாக இருந்து காமராஜ் அப்படின்னு செஞ்சுருக்கிறார். இப்போது அந்த மாதிரி இந்த நன்னிலம் மாதிரி டெல்டா மாவட்டங்களில் டெல்டா சட்டமன்ற தொகுதிகளில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னீங்கன்னா, வருஷம் அங்கே இருக்கிற அந்த நீர்நிலைகள் இருக்குல்ல, அதை வந்து டீசில்ட்டிங் பண்ணுறது. டீசில்ட்டிங்னா தூர்வாடுறது. அந்த தூர்வாறுதல் அப்படிங்கிற பணியை இந்த 5 ஆண்டு காலகட்டங்களில் திமுகவோட ஆட்சியில் எங்கேயுமே அது பெரிய அளவில் நடக்கலை. சென்னையிலையுமே ஏன் இவ்வளோ வெள்ளம் வந்து இவ்வளோ தூரம் பாதிக்கப்படுது அப்படின்னா, இங்கே வந்து அந்த டீசில்ட்டிங்கை பண்ணுறதே இல்லை. தூர்வாறுதல் இந்த மழை காலங்களில் நீர்வழித்தடங்களில் ஒரு மிக முக்கியமான ஒரு சயின்டிஃபிக் ப்ரொசீஜர் அப்படிங்கிறத யாருமே ஒத்துக்கிறதில்ல. நெடுஞ்சாலைத்துறையின் மிக முக்கியமான பணி அது. நீங்கள் வந்து எல்லா இடங்கள்லையும் மழை காலத்துக்கு முன்னாடி தூர்வாரணும் அப்படிங்கிறது. இப்போது இவர் வந்து பல இடங்களில் அதை வந்து ரொம்ப சின்சியராக எல்லா இடத்துலையும் பண்ணிடுறாங்க. இல்லைன்னா ஒவ்வொரு மழைக்குமே அந்த ஒட்டுமொத்த நன்னிலமுமே சிறு கிராமங்களில் வீடுகளில் தண்ணி போந்துறதுக்கான வாய்ப்புகள் அங்கே அதிகம். ஏன்னா இந்த மாதிரி கிளே சாயில் இருக்குல்ல, களிமண்ணில் வந்து தண்ணி வந்து சீக்கிரமாக வடியாது. அதுதான் அதோட பெரிய சிறப்பும் அதுதான், துயரமும் அதுதான் வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த மாதிரி இடங்களில் வந்து நீங்கள் தண்ணி வந்து வேஸ்ட்டாக போய் கடல்லையும் கலக்கக்கூடாது, தண்ணி தேங்கியும் இருக்கணும், ஆனால் வீட்டுக்குள்ளேயும் போகக்கூடாது. அப்படின்னா நீங்கள் அதுக்கு இருக்கிற ஒரே வழி காலங்காலமாக இருக்கிறது, மன்னர்கள் ஆட்சி காலத்திலே கூட தூர்வாறுதல் அப்படிங்கிற வேலையை ஒழுங்காக செய்வாங்க. இந்த தூர்வாறுதங்கிற ஒரு ப்ரொசீஜரை திமுக இன்னைக்கு அது பண்ணினதே கிடையாது. ஆனால் பொதுப்பணித்துறை ரெக்கார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அதுக்காக பல லட்சம் கோடி ரூபாய் அதில் செலவு பண்ணியிருப்பாங்க. ரெக்கார்ட் படி செலவு பண்ணியிருப்பாங்க. நிஜத்தில் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இப்போ நன்னிலம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு முறையுமே பல லட்சம் கோடி செலவு பண்ணி அந்த தூர்வாறுதல் டீசில்ட்டிங் பண்ணுறதுங்கிறது, அது ஆறு, ஏரி, குளம் இந்த மாதிரி நீர்நிலைகள் எல்லாத்துலேயுமே ரொம்ப சின்சியராக பண்ணிடுவாங்க. ரெண்டாவது, எங்களுடைய பொதுச் செயலாளர் ஆட்சி காலத்தில் இந்த குடிமராமத்து பணின்னு சொல்லிட்டு, அது வந்து ஒரு ரொம்ப வருஷங்கள், கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷங்களுக்கு பின்னாடி அது என்டையர் தமிழ்நாட்டிலே ஒரே டைமில் வந்து பெரிய அளவுக்கு டீசில்ட்டிங் தூர்வாறுதல் நடைபெறுது. அதுதான் குடிமராமத்து பணி. அது தமிழ்லேயே அழிந்து போன ஒரு சொல், அதை திருப்பி மீட்டுருவாக்கம் செய்தார்கள். ஸோ அந்த காலகட்டங்களில் குறிப்பாக காமராஜர் சார் தொகுதிகளில் எல்லாம் அது பெரிய அளவுக்கு அந்த பணி நடைபெற்றது. மற்ற பக்கத்தில் இருக்கிற திருவாரூர்லையோ இல்லை மற்ற சட்டமன்ற தொகுதிகளில் நடந்ததை விட நன்னிலத்தில் அது பெரிய பட்ஜெட்டில் பெரிய அளவுக்கு அது நடந்தது. அது வந்து இந்த முறை இருக்கு இல்லையா, மழை பெஞ்சு போது கூட பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாமல் அது தடுத்துச்சு. குறிப்பாக முன்னாள் அமைச்சர் காமராஜ் அவர்களுடைய பேச்சுக்களை பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு போதுமான அளவுக்கு ஒத்துழைப்பு இந்த அரசாங்கம் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறார். அப்படி என்ன மாதிரி விஷயங்கள்லாம் மறுக்கப்பட்டது, அது மாதிரி சொல்ல முடியுமா?
சரி இவங்க பொதுவாகவே இந்த 5 ஆண்டு ஆட்சி காலத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் பேசுறதுக்கே அவங்க அனுமதிக்கல. அப்படியே பேசினாலும் அதை அலட்சியப்படுத்தினார்கள். அப்படி அலட்சியப்படுத்திய மிக முக்கியமான ஒரு பேச்சு தான் எங்களுடைய கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் அங்கே வந்து கள்ளச்சாராயம் விற்கிறாங்கன்னு சிறப்பு கவன ஈர்ப்பு கொண்டு வந்தார். அந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரணும்னு அவர் வலியுறுத்தும் போது அப்பாவை வந்து அது ரொம்ப லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணினார். அதன் விளைவு என்னாச்சு? 100 பேர் இறந்தாங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயம், கள்ளச்சாராயம், இந்த போதைப் பொருட்களோட முக்கியமான விஷயத்துக்கே அப்பாவு வந்து ஒரு என்ன சொல்கிறது, திமுகவோட சபாநாயகராக இல்லை, பொதுவான சபாநாயகராக இல்லாமல் அவர் திமுகவோட ஜால்ரா மாதிரி செயல்பட்டதுனால தான் சட்டமன்றமே ஒழுங்காக நடக்கலை. இன்னைக்கு வேல்முருகன் வந்து வெளியே வந்திருக்கார் இல்லையா, தாவாக்கா வேல்முருகன் அண்ணன் வெளியே வந்திருக்காருன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் இந்த அப்பாவு தான். அப்பாவை வந்து அவர் ரொம்ப இன்சல்ட் பண்ணின காரணத்தால தான் அவர் வெளியே வந்திருக்காரு. அதுதான் முக்கியம். ஏன்னா சட்டமன்றத்தில் அவர் பேசவே விட மாட்டார். அவர் பலமுறை வெளியே வந்து ப்ரெஸ்ஸில் சொல்லுவார், அவர் எனக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாரு, இல்ட்ரீட் பண்ணுறாரு சார். ஸோ அந்த இடத்துல தான் வந்து அதே மாதிரி தான் அதிமுகவோட கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையும் சேர்த்து இது இந்த ஓடிப்போன ஓடுகாலிகள்லாம் விட்டுருங்க, மற்றவங்க எல்லாத்தோடைய ஒருத்தருடைய கோரிக்கை கூட அங்கே வந்து ஏற்றுக்கொள்ளப்படலை, லிசன் பண்ணலை அங்கே யாரும் அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி தான் இங்கே வந்து அதிமுக காரர்களுடைய எந்த ஒரு சட்டமன்ற பகுதிகளிலையுமே ஒரு உருப்படியான பணிகள், ஒரு முழுமையாக ஒரு திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கும் அப்படின்னீங்கன்னா யாருடைய தொகுதிகள்லையும் நிறைவேற்றப்படலை. சரி, அதிமுக காரங்களில் தான் பண்ணலை, திமுக காரங்கள்கிட்ட பண்ணிட்டாங்கன்னா திமுக காரங்களில் பண்ணியிருக்காங்க. என்ன தெரியுமா? கிட்னி திருடுறது. இதுதான் திமுக தன்னுடைய 5 ஆண்டு ஆட்சி காலத்தில் செய்த மிகப்பெரிய திட்டங்கள். என்ன அப்படின்னீங்கன்னா கிட்னி திருடுனது, மெத்தபட்டமைன் இன்டர்நேஷ்னல் லெவலில் கடத்தி விற்றது, பெண்களை பாலியல் பலாத்காரம் பண்ணது. இதுதான் திமுகவின் திட்டமாக இந்த 3 வருஷம் 5 வருஷமாக இருந்திருக்கே ஒழிய திட்டங்கள்னு சொல்லிட்டு அது யாருமே அவங்க பண்ணலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, இப்போ எதிர்காலத்தில் மீண்டும் போட்டியிடுறார்கள், 3 முறை செய்யாத, இப்போ அடுத்த முறை வந்து என்ன செஞ்சிட போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வைக்கிறாங்கல்ல. இப்போ அடுத்த முறை காமராஜ் அவர்கள் வெற்றி பெறாங்க அப்படின்னா அந்த தொகுதிக்கு என்ன மாதிரி விஷயங்கள் செய்வதற்கான திட்டங்களாக இருக்கு? அதாவது சில பேர் செய்கிற சாதனைகளை வந்து நம்ம பெருசாகவே பேசுறதில்ல சார். பொதுவாக வந்து என்னென்னா அதிமுககாரர்கள் செய்கின்ற சாதனையை பொதுமக்களும் சரி, அதிமுக காரர்களே இருக்காங்கள்ல, நாங்களுமே சரி, அதை வந்து பெரிய அளவில் பேசுறதில்லை. இப்போ 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தது இந்த விஷயம் இந்திய அளவில் எந்த ஒரு முதல்வருமே கொண்டு வராத ஒரு திட்டம். யாருமே இது வரைக்கும் அவரோட விஷயத்தை அவரே இனிமேல் பிரேக் பண்ண முடியுமான்றது தெரியல. அப்போ அவ்வளோ பெரிய சாதனையை என்னைக்காவது அதிமுக தன்னுடைய மேடைகளில் ஒரு 20 சினிமாக்காரனை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு பண்ணியிருக்காங்களா? விளம்பரம் பண்ணியிருக்காங்களா? அப்போ நாங்கள் செய்கின்ற மிகப்பெரிய தவறு என்ன, மிகப்பெரிய இந்தியாவில் யாரும் செய்யாத பல சாதனைகளை செய்கிறோம். அதிமுக ஆட்சி காலத்தில் பல்வேறு விதமான சாதனைகள் கொண்டு வரோம். இப்போ நீட்டில் வந்து எல்லாரும் திமுக வந்து நீட்டை வச்சு அரசியல் செய்து கொண்டிருந்த போது உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி இனிமேல் நீட்டை வந்து ரத்து பண்ண முடியாது அப்படிங்கிறத அதிமுகவுடைய பொதுச் செயலாளராகவும் ஒரு முதல்வராகவும் அவர் உணர்ந்து கொண்ட பிறகு என்ன பண்ணார்? 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்தார். இந்த 7.5% இடஒதுக்கீடுனால என்னாச்சு? இன்னைக்கு 4000 ஸ்டூடெண்ட்ஸ் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு விளிம்பு நிலையில் இருக்கின்ற 4000 மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவர்களாக போகிறார்கள். அப்போ இது எவ்வளோ பெரிய சாதனை. அப்போ நாங்கள் இதை மக்களுக்கு சொல்லணுக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? நாங்களும் சேப்பாக்கத்தில் ஒரு பெரிய ஸ்டேஜை போட்டு இருக்கிற சினிமா நடிகைகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு, ஏன்னா இங்கே மக்கள் வந்து சினிமா நடிகர்களும் நடிகைகளும் தான் சொன்னால் நம்புறாங்கங்கிற மாதிரியான ஒரு சூழலை திமுக உருவாக்கி வைக்கிது. அப்போ அவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து நாங்கள் அப்படி விளம்பரப்படுத்தி பாருங்கள், அதில் ஒரு 10 பேர்த்துக்கு பாரு நான் சாப்பாடே இல்லாமல் சுற்றிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட சோக கதைகளை சொல்ல வச்சு அழ வச்சு அதை ஒரு 10 டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணி பாரு நாங்கள் இவ்வளோ பெரிய சாதனையை செய்திருக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு ஈனத்தனமான விளம்பரத்தை ஒருபோதும் அதிமுக செய்ததில்லை. அது புரட்சி தலைவர் காலத்துலேயும் சரி. புரட்சி தலைவர் வந்து பெண்ணுரிமைன்லாம் அவர் பேசிகிட்டு இருக்கல. பெண்களுக்காக ஒரு தனி பல்கலைக்கழகத்தை கொடைக்கானலில் மதர் தெரேசாவை கூட்டிகிட்டு வந்து திறக்கிறார். அவருடைய பெயரில் மதர் தெரேசா பெண்கள் பல்கலைக்கழகம்னு கொடைக்கானலில் திறக்கிறார். அவர் எங்கேயாவது, அவரே ஒரு சினிமாக்காரர் தான், அவர் எங்கேயாவது அவர் வான்னு சொன்னால் அத்தனை பேர் வந்துடுவாங்க. அவர் என்னைக்காவது உட்காந்துட்டுப்பா நான் பெண்களுக்காக பெண்ணுரிமையை காப்பதற்காக நான் ஒரு தனி பல்கலைக்கழகத்தை பெண்களுக்காக உருவாக்கியிருக்கேன்னு எங்கேயாவது நான் ட்ராமா போட்டாரா? இல்லை. அம்மா வந்து 54 லட்சம் குழந்தைகளுக்கு ஒரு லேப்டாப் வந்து 1 லட்ச ரூபா விற்ற 2011 இப்போ 15 வருஷம் ஆச்சு.
2011 ஒரு ஒரு லேப்டாப்போட விலை 1 லட்சம். 54 லட்சம் லேப்டாப்ஸ் கொடுத்தாங்க சார். நினச்சி பார்க்க முடியுமா? இப்போ அம்மா கொடுக்கும்போது அந்த அத்தனை லேப்டாப் 54 லட்சம் பேர் வாங்கினதில் ஒரு 5000 பேர் பசங்களை கூப்பிட்டு வந்து இந்த பக்கம் ஒரு 50 சினிமாக்காரங்களை கூட்டிகிட்டு வந்து நாங்கள் நாடகம் நடத்தினோமா? அப்போ இது என்ன அப்படின்னா, மக்கள் நமக்கு அளித்த ஒரு பொறுப்பு. ஒரு எம்எல்ஏங்கிறதோ, ஒரு எம்பிங்கிறதோ, ஒரு அமைச்சருங்கிறதோ, ஒரு முதலமைச்சருங்கிறதோ, மக்கள் நாம் அவர்களுக்கு வேலை பார்ப்பதற்காக கொடுத்த ஒரு பொறுப்புங்கிறத உணர்ந்து அதிமுக நம்ம இருக்கிற பட்ஜெட்டில் என்ன வேலைகளை மக்களுக்கு செய்ய முடியும், அது எது அப்படி செய்கின்ற வேலைகளின் மூலமாக அவர்களுடைய சமூக பொருளாதார வாழ்க்கை எப்படி மேம்படுது அப்படிங்கிறத தான் இது வரைக்குமே பார்த்தாங்களே ஒழிய, ஒரே ஒரு பஸ்ஸு இதை வந்து விலை இல்லாமல் கொடுத்துட்டு, நாங்கள் விலை இல்லாமல் பெண்களுக்கு பயணங்களை ஏற்பாடு செஞ்சு கொடுத்தோன்னு மேடைக்கு மேடை அது ஒரு விளம்பரமாக செய்கின்ற ஒரு ஈனத்தனமான டெக்னிக் வந்து அதிமுகவுக்கு தெரியலை. அதிமுக அது கற்றுக்கவும் கற்றுக்காது. இன் ஃபியூச்சர் ஆல்சோ இப்போ 26 ஆட்சி அமைத்த பிறகும் கூட பல சாதனைகளை அதிமுக மிக நிச்சயமாக செய்யும். இந்தியாவில் யாரும் செய்ய முடியாத பல சாதனைகளை இங்கே செய்யும். ஆனால் அது செஞ்சுட்டோம்னு சொல்லிட்டு நாங்கள் மாநாட நிகழ்ச்சியெல்லாம் இங்கே நடத்திட்டு இருக்க மாட்டோம். ஏன்னா செய்யறது எங்களுடைய கடமை அப்படின்னு தான் எங்கள் அமைச்சர்களோ முதலமைச்சரோ அதை நம்புவாங்க. ஸோ அதனால் இந்த எதிர்காலத்தில் என்ன செய்வோம், 26 மிக நிச்சயமாக வருகின்ற கருத்து கணிப்புகள் 20 கருத்து கணிப்புகள் வருதுன்னா அதில் 18 கருத்து கணிப்புகள் அதிமுக சாதகமாக தான் இருக்குது. சரிங்களா? அப்போ மிக நிச்சயமாக அதிமுக ஆட்சி அமைக்கிறதும் உறுதி. இப்போ தமிழக அளவில் அதிமுக ஆதரவு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ இன்னொரு பக்கம் என்னென்னா, இப்போ அந்த தொகுதிங்க அந்த நன்னிலம் தொகுதியை பொறுத்தவரையும் வலங்கைமானாக இருக்கட்டும், குடவாசலாக இருக்கட்டும், அந்த ஆவூர் சுற்றி இருக்க பகுதியெல்லாம் வந்து ஒரு இஸ்லாமியர்கள் நிறைஞ்ச ஒரு பகுதியாக இருக்கும்போது ஏற்கனவே 3 முறை வெற்றி பெற்றிருந்தாலும் இந்த முறை வந்து ஒரு டஃப் ஃபைட் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்களே, உண்மை அது மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கா? சார், இது வந்து ஒட்டுமொத்தமாக என்னன்னா அந்த ஒரு இது மாதிரி ஒன்று குருட்டாம்போக்கில் ஒன்று அடிச்சு விடுறது இருக்குல்ல, என்னென்னா ஒட்டுமொத்த இஸ்லாமியரும் ஓடி போய் டிஎம்கேவுக்கு தான் குத்துவாங்கன்னு. ஓடி போய் எப்படி உதயசூரியனில் தான் குத்துவாங்க இல்லை. அங்கே காங்கிரஸுக்கும் உதயசூரியனுக்குமே ஏகப்பட்ட சண்டைகள் போயிட்டுருக்குது. சரிங்களா? மக்கள் நம்புறது, இஸ்லாமிய மக்கள் நம்புறது காங்கிரஸுங்கிற அந்த கைச்சின்னத்தை தானே ஒழிய திமுகவை கிடையாது. அப்போ 96 அந்த குண்டு வெடிப்பில் எத்தனை இஸ்லாமியர்களை கைதிகளாக கருணாநிதி மாற்றினார், அதை பற்றி எத்தனை ஏகப்பட்ட புத்தகங்கள் வந்திருக்குது. சரிங்களா? இஸ்லாமியர்களை எப்படியெல்லாம் வதைத்தார் கருணாநிதி, இஸ்லாமியர்களை தீவிரவாதினி எப்படி அவர் சொன்னார் அப்படிங்கிறதுக்கெல்லாம் 1008 டாக்குமெண்ட்ஸ் புக்காக இருக்குது. சரிங்களா? அப்போ அதெல்லாம் படித்த மக்கள்னாலும் அட்லீஸ்ட் காது வழியாக கேட்ட மக்கள் இருக்காங்கல்ல. அப்போ அத்தனை இஸ்லாமியர் எப்படி அப்படியே குருட்டாம்பாக்கில் ஓடி போய் அப்படியே உங்களுக்கு உதயசூரியனில் குத்துவாங்களா? இப்படி ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுறதே முட்டாள்தனம். சரிங்களா? ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அம்மாவுடைய ஆட்சியிலும் சரி, அவருடைய ஆட்சியிலும் சரி, இவர்கள் இஸ்லாமியர்கள் புனித பயணம் போவதற்கான அந்த தொகையை அதிகப்படுத்தி கொடுத்தது எடப்பாடியார் அவருடைய ஆட்சி காலத்துலேயும் சரி, அம்மா ஆட்சி காலத்துலேயும் சரி. அதே மாதிரி அந்த நோன்பு காலங்களில் வந்து விலையில்லாத அரிசி கொடுத்ததும் அம்மா. அப்போ இதெல்லாம் மக்கள் நினச்சி பார்க்க மாட்டாங்களா? இல்லை இதெல்லாம் நினச்சி பார்க்க மாட்டாங்களா? சரி, இப்போ நன்னிலம் தொகுதியை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒவ்வொரு இஸ்லாமியருக்கும் ஏதோ ஒரு வகையில் அவங்க குடியிருக்கின்ற பகுதிகளில் ஒரு சாலை போட்டதாக இருக்கட்டும், ஒரு மேம்பாலம் போட்டதாக இருக்கட்டும், அந்த குழந்தைகளுக்காக கட்டின ஸ்கூலாக இருக்கட்டும், அதெல்லாம் இப்போ சாதனை கிடையாதா? அவர் தன்னோட 3 டேர்ம் இருந்திருக்கார் சார். 3 டேர்மில் அமைச்சர் காமராஜ் 2 அரசு சட்டக்கல்லூரிகளை கொண்டு வந்திருக்கார். 2 அரசு. இது வந்து எவ்வளோ பெரிய சாதனை. எந்த டிஎம் இப்போ டிஆர் பாலு தான் பக்கத்து தொகுதியில் இருக்கார், அவர் பையன் தான் இருக்கான், அவர் பண்ணிட்டாரா? டிஆர்பி ராஜா அவருடைய சாதனை இந்த வெள்ளை பேப்பரை தூக்கி காட்டியதான் மிகப்பெரிய சாதனை. இவர் என்ன பண்ணிட்டாரு? ஆளுங்கட்சி தானே. இப்போ அவர் தொகுதியில் ஏதாவது ஒரு காலேஜ் வேணாம் சார், ஒரு பாலிடெக்னிக் கொண்டு வந்தாரா, ஒரு ஐடிஐ கொண்டு வந்தாரா? அங்கே இருக்கின்ற விளிம்புநிலை மனிதர்கள் பயன்படுத்தும் மாநிலங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஐடிஐ, ஒரு கவர்மெண்ட் பாலிடெக்னிக், அல்லது ஒரு மிடில் ஸ்கூலில் ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலாக மாற்றிருக்காரு, இல்லை ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலை வந்து பெரிய லெவலில் ஏதாவது வேறு ஏதாவது 4 கட்டடம் பெருசாக எழுதி கொடுத்துருக்காரு, ஏதாவது ஒன்று நடந்திருக்கா? ஆனால் காமராஜர் சாரை பொறுத்தளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்வியில் ஒரு புரட்சியவே செய்தார் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பாலிடெக்னிக் காலேஜ் நன்னிலம் மாதிரி விவசாயத்தை நம்பியிருக்கின்ற ஒரு ஊரில் ஒரு 10வது படித்த பையன் பாலிடெக்னிக் போனான்னா அங்கிட்ட இருக்க பல பேர் வந்து உடனே பாலிடெக்னிக் முடித்தோன்னா அவங்க மாமனோ மச்சானோ யாரோ ஒருத்தவங்க ஃபாரினில் இருப்பான். சரிங்களா? டக்குன்னு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அந்த பையன் ஃபாரின் போய் ஒரு 4 வருஷம் வேலை பார்த்தாங்கன்னா அவன் வாழ்க்கை தரம் மாறும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஏரியாலெல்லாம் சாதாரணமாக ஓலை வெஞ்ச வீட்டை
டக்குன்னு மாடி வீடாக கட்டுவாங்க. சோசியல் ஸ்டேட்டஸுங்கிறது ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பசங்களுக்கு என்ன சார் அர்த்தம்? ஒரு வீடு இருப்பதற்கு வசதியான ஒரு டெரஸ் வீடு, அவ்வளோதான். தளம் மேல் தளம் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு ஒரு வீடு தான் சார் எல்லாத்துக்கும். இங்கே எல்லாத்துக்குமே உலகத்தில் வாழ்கின்ற எல்லாத்துக்கும் இந்த அடிப்படைங்கிறது என்னது? வீடு. இப்போ நீங்கள் ஒரு சர்வேக்காகவே எடுத்து பார்த்துக்கோங்க. இவருடைய அந்த 3 டேர்மில் வந்து அந்த பாலிடெக்னிக்கில் படித்த பசங்களோட வாழ்க்கை தரம் எப்படி மாறி இருக்கு? அதே ஆர்ட்ஸ் காலேஜில் 2 ஆர்ட்ஸ் காலேஜ்லேயும் படித்த அந்த பொம்பளை பசங்களோட வாழ்க்கை தரங்கிறது எப்படி மாறி? இல்லை, அந்த பகுதியில் பொறுத்தவரையும் கும்பகோணத்துக்கு தான் கலைக்கல்லூரினாலே போவாங்க. ஆமாம், கும்பகோணம் வரணும், இல்லாட்டா உங்களுக்கு இந்த பக்கத்து தஞ்சாவூர் வரணும். ரொம்ப கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க வீட்டில் பிள்ளைங்கன்னா எல்லாம் தஞ்சாவூர் வந்து தான் படிச்சுட்டு போகணும். தஞ்சாவூர் வந்தால் என்ன பண்ணணும்? நீங்கள் ஹாஸ்டலில் தான் ஸ்டே பண்ணணும். டெய்லி தஞ்சாவூரும் நன்னிலமும் போயிட்டு வந்துட்டு இருக்க முடியாது இல்லையா? அப்போ நீங்கள் ஹாஸ்டலில் தான் ஸ்டே பண்ணணும். இதில் ஒரு பியூட்டி என்ன அப்படின்னீங்கன்னா, ஸ்கூல்ஸில் வந்து இந்த பிசிக்கு ஹாஸ்டல் கட்டியிருக்காங்க. அதையும் மினிஸ்டர் பண்ணியிருக்காரு. அப்போது இப்போ இதையே வந்து ஒரு திமுககாரர் 10 வருஷம் இல்லை 5 டேர்ம் வந்து அவர் வந்து ஒரு எம்எல்ஏவாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இந்த இப்படி வந்து நீங்கள் 2 அரசு கலைக்கல்லூரிகள், ஒரு பாலிடெக்னிக்கு, அப்புறம் ஒரு 10-15 ஸ்கூலை வந்து மிடில் ஸ்கூலை கொண்டு வந்து ஹை ஸ்கூலாக மாற்றினது, ஹை ஸ்கூலை ஹையர் செகண்டரியாக மாற்றினது, இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இருக்காது. அது பண்ணவும் முடியாது. ஏன் அப்படின்னீங்கன்னா, இந்த சூர்யா ஒரு டைலாக் சொல்லுவார், என்னது, ஓங்கி அடித்தா 1.5 டன் வெயிட், நாடி நரம்பு ரத்தம் எல்லாத்துலேயும் அந்த உங்கள் ஊரை பற்றின சிந்தனை இருந்தால் தானே இந்த ஊரில் இந்த ஸ்கூல் இருக்குது, இதை இப்படி மாற்றலாம் அந்த ஊரில். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? பேசிக்காகவே உங்கள் ஊரை பற்றின அந்த மைண்டில் வந்து உங்கள் மேப் இருந்துக்கிட்டே இருக்கணும். இந்த ஊரில் அந்த ஸ்கூல் இருக்குது, அதை அப்படி பண்ணணும், இந்த ஊரில் இதில் இருக்குது, இந்த இடத்துல பாலிடெக்னிக் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும், இங்கே 4 மேம்பாலத்தை கட்டினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த ஊரை விசிட் பண்ணணும், ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கணும். இங்கே நம்ம ஆட்கள் என்ன பண்ண, திமுககாரங்க மினிஸ்டர் ஆகிட்டாங்கன்னா ஊருக்கே போக மாட்டோம், சட்டமன்ற தொகுதிக்கே போக மாட்டோம், ஃபுல் டே எங்கே உட்காந்துருப்பாங்க. ஒன்று சென்னையில் இருப்பாங்க, இல்லை சம்மர் வந்துருச்சுன்னா டூருன்னு போயிடுவாங்க, எங்கள் ஸ்விஸுக்கு போயிடுவாங்க, ஃப்ரான்ஸுன்னு எங்கேயாவது ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு போயிடுவாங்க. சரிங்களா? இப்போ இந்த எலெக்ஷன் நடக்கலைன்னா நம்மளுடைய முதல்வரே எங்கேயாவது ஃபாரின் டூர் தான் போயிருப்பார். சரிங்களா? அப்போது நீங்கள் வந்து ஒரு ஏன் வந்து ஒரு சாதாரண மனிதர்கள் எம்பி ஆகிறதோ எம்எல்ஏ ஆகிறதோ ஒரு அரசு பொறுப்புக்கு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, அவர்களால் தான் அவங்க ஊரை நேசிக்க முடியும். அவங்க கல்லூரி காலங்களில், அவங்க இளமை காலங்களில் என் ஊர் இப்படி நல்லா இருந்தான்னு எல்லா பசங்களுக்குமே ஒரு இது இருக்கும்ல, ஒரு பெரிய ஊரை பார்த்துட்டு வருவான். பார்த்துட்டு வந்தோன்னே என்ன இருக்கும்? என் ஊரில் இந்த வசதியெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும், என் ஊரில் ஒரு லைப்ரரி இருந்தால் நல்லாயிருக்கும், என் ஊரில் ஒரு மெடிக்கல் காலேஜ் இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லை ஹாஸ்பிட்டல் நல்லா சொஃபஸ்டிகேட்டடான ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம எல்லாருக்குமே அவங்கவுங்க ஊரை பற்றின ஒரு கனவு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவங்களால செய்ய முடியும். நான் வந்து அரசியல் அந்த எம்எல்ஏ எம்பிங்கிறது எனக்கு ஒரு என் சாதியில் நான் பெரிய ஆளுன்னு காட்டிக்கிறதுக்கான ஒரு அலங்கார பதவின்னு ஒருத்தன் நினைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால அந்த ஊருக்கு ஒரு பைசா கூட லாபம் இருக்காது. ஏன்னா இவங்க வந்து ஊரில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தியா நான் எம்எல்ஏ ஆகிட்டேன், நான் எம்பி ஆகிட்டேன்னு வருஷம் ஃபுல்லாக அந்த 5 வருஷமும் வந்து ஒரு அலங்காரத்துக்காக அதை அப்படியே வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கிறது தான் பயன்படுத்துவாங்களே ஒழிய ஊருக்கு அதனால் ஒரு உபயோகமும் இருக்காது. ஆனால் அதிமுகவில் நீங்கள் எந்த ஒரு எம்எல்ஏவும் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தன்னுடைய 5 வருட காலத்தில் தங்களுடைய சக்திக்கு உட்பட்ட ஒரு 10 விஷயத்தையாவது பண்ணியிருப்பாங்க. குறைந்தபட்சம் 10 விஷயத்தையாவது 5 ஆண்டு காலங்களில். ஒரு மேம்பாலம் போடுறது, ஒரு ரோடு போடுறது, ஒரு அவங்க ஊரில் இருக்கிற அந்த பிஹெச்சியை வந்து தரம் உயர்த்துறது, இந்த மாதிரி ஒவ்வொரு வேலைகளையுமே அவங்க செய்து வைத்திருப்பார்கள். அப்படிங்கும்போது ஏன் ஒரு அதிமுக காரர் ஜெயிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கும், ஏன் ஒரு திமுக காரர் தோற்க வேண்டும் என்பதற்கும் இருக்கின்ற மிக முக்கிய காரணம், அதிமுக காரர்கள் வந்தால் அந்த பகுதிகளில் வேலை நடக்கும், திமுக காரர்கள் வந்தால் அந்த பகுதிகளில் கொள்ளை நடக்கும். இதுதான் வித்தியாசம். சரி மேடம், நிறைவாக நான் கேட்க வருது, அமைச்சர் காமராஜ் அவர்கள் சொல்லும்போது, நான் வந்து உங்களுடைய உள்ளூர்காரர், நான் வந்து எப்போ வேணாலும் நீங்கள் என்னை வந்து அப்ரோச் பண்ணலாம், எப்போ வேணால் உங்கள் குறைகளை பேசலாம், உங்களுக்கு போடப்பட்டிருக்க திமுக சார்பாக நிற்கக்கூடிய ஒரு வெளியூர்காரர் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அதுக்கு நிலைவார கிரியேட் பண்ணும்போது தோல்வி பயத்தில் தான் அந்த மாதிரி அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. தற்போதைய கள நிலவரம் எப்படி இருக்குது, அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் காமராஜுக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிற நிறைவு பதிவாக நீங்கள் சொல்லலாம். சகோதரர் எஸ்டிபி முபாரக் அவர்களை திமுக நன்னிலத்தில் ஏன் போட வேண்டும், ஏன் அந்த தொகுதியை ஒதுக்கணும்? நெல்லை முபாரக் அவர்கள் ஜெயிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் திமுகவுக்கு இல்லை. அதை முதலில் சகோதரர் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஏன் சம்மந்தம் இல்லாமல் அவர் கொண்டு போய் நன்னிலம் போடணும் சார். அவர் நன்னிலமாக கேட்டார், அவர் நன்னிலத்துக்காரரா? அப்போது ஒரு இஸ்லாமியர் ஜெயிக்கக்கூடாது
ஒரு இஸ்லாமியர் சட்டமன்றம் வந்துவிடக்கூடாது என்கின்ற ஒரு ஆழமான சாதிய வெறியும் மத வெறியும் திமுகவில் இருக்கிறது. அதை சகோதரன் நெல்லை முபாரக் புரிந்து கொள்ளவில்லை என்பதில் நாச்சியார் சுகந்தி ஆகிய தனிப்பட்ட எனக்கு மிகப்பெரிய வருத்தம் அவர் மேல் இருக்கிறது. அவர் இந்த வீடியோவை பார்த்தார்னா தயவுசதானா நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஜெயிக்கணுன்றத திமுக விரும்பலை. ஒரு இஸ்லாமியராக நீங்கள் சட்டமன்றம் போவதை அவர்கள் விரும்பவில்லை. அதனால்தான் உங்களுக்கு நன்னிலத்தை அவர்கள் ஒதுக்கியிருக்கிறார்கள். அதுதான் மிக முக்கிய காரணம். அதை சகோதரர் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். மிக நிச்சயமாக 4வது முறையாகவும் எங்களுடைய அமைச்சர் காமராஜர் அவர் ஜெயிச்சு வருவார். அதற்கு மிக முக்கிய காரணம் என்னென்னா, அங்கு இருக்கின்ற ஒவ்வொரு வாக்காளர்களும், அது அவங்க திமுககாரர்களாக இருக்கலாம், நாம் தமிழராக இருக்கலாம், வேறு கட்சியை காங்கிரஸ்காரங்களா, யார் வேணாவாக இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் இரட்டை இலையாலும் அதிமுகவாலும் எங்கள் அமைச்சர் காமராஜராலும் ஒவ்வொரு வாக்காளரும் ஏதோ ஒரு வகையில் பயன்பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அந்த 3 காலேஜில் அவங்க வீட்டு குழந்தைகள் படிச்சிருக்கோம். அது வெறும் அதிமுககாரங்க மட்டும்தான் போய் அந்த காலேஜில் படிச்சிருப்பாங்களா என்ன? அந்த 3 காலேஜ்லேயும் போட்ட ரோட்டில் வெறும் அதிமுககாரங்க மட்டும்தான் வண்டி ஓட்டிகிட்டு போயிருப்பாங்களா என்ன? தூர்வாரப்பட்ட குளங்களால் பயனடைந்தவர்கள் எல்லோரும் தானே. எல்லாருக்கும் தானே நல்லா இருக்கும். நல்லா இருக்கிற எல்லா விவசாயிகளும் பயனடைந்தவர்கள் தானே. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பயன் உங்கள் வாழ்க்கையை நேரடியாக மாற்றக்கூடிய பயன் வேணும்னா அது மிக நிச்சயமாக நீங்கள் இரட்டை இலைக்கு வாக்களிக்க வேண்டும். அதுவும் உங்கள் மண்ணின் மைந்தர், உங்களுக்காக உழைக்கிறவர், உங்களுக்காக சிந்திக்கிறவர். அடுத்த முறை அதிமுக ஆட்சியில் அமையும், மிக நிச்சயமாக அமையும். அப்போது அந்த நன்னிலம் குழந்தையில் அவர் திருப்பியும் ஒரு நல்ல மெடிக்கல் ஃபெசிலிட்டி இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய அரசு மருத்துவையை அவர் கொண்டு வருவார்ன்றதையும் நம்பி அவருக்கு வாக்களிக்க வேண்டும் நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப பணிவாக இதை கேட்டுக்கிறேன். சரி, கருத்துக்கு நேரத்துக்கு மிக நன்றி. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.